ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு அற்புதமாக ஒரு கர்ம யோகா பற்றி நாம் பார்க்கலாம். அது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஓம் ராதே, அதாவது மம்மா அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கின்றார்கள். மம்மா அவர்கள் ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன்பே, அதாவது இந்த பிரஜாபிதா பிரம்மகுமார் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திற்கு வருவதற்கு முன்பே, அதாவது ஓம் மண்டலி அப்போ பாகிஸ்தான் இருக்கும் பொழுது வருவதற்கு முன்பே பிரம்ம பாபாவுடைய மனைவி, அதாவது யசோத மையா, அதாவது மாதாஜி அப்படின்னு அழைக்கப்படுவோம் ஆன்மீகத்துல, அவரை பற்றிய ஒரு தெய்வீக காட்சி அவர் கண்டிருந்தார் ஏற்கனவே. அந்த காட்சியில் எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகவிருக்கக்கூடிய அந்த ஓம் ராதே, அதாவது மம்மா அவர் கிரீடம் சூட்டுவதை பார்த்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி இது. பிறகு ஓம் ராதே அவர்கள் ஆசிரமத்திற்கு வந்து, அது பெரிய ஒரு வரலாறு இருக்கும், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மம்மா எப்படி வந்தார் இந்த ஐக்கியத்திற்கு அப்படின்று ஆதி தேவ் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கும். மம்மாவுடைய இந்த யக்கியத்தில் வந்த பொழுதுனுடைய வரலாறு. அப்போ ஓம் ராதே, அதாவது மம்மா அவர்கள் இந்த யக்கியத்திற்கு வந்த முழுமையாக அர்ப்பணித்த பொழுது, யசோதா மையா, அதாவது பிரம்மா பாபாவுடைய யுகல் தான் கண்ட அந்த தெய்வீக காட்சியினுடைய அர்த்தத்தை பிறகு உணர்ந்தார். சங்கமுகத்தில் ஜெகதம்பா சரஸ்வதியாக, அதாவது ஓம் ராதே ஓம் மண்டலியில் நிறைய சேவை செய்து ஆத்மாவாக பிரகாசித்தார். அது எல்லோருக்கும் தெரியும். அதனால பாப் தாதாவுடைய சங்கல்பம் அது கனவு நனவாக்கி விட்டார். இது இந்த யக்கியத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வெற்றி முழக்கம், அதாவது முரசு முழங்கியது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கின்றது. அதனால அந்த மாற்றம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால், இளம் வயதிலே சரி, அனைவரும் அவரை எல்லோரும் சரி மம்மா மம்மா அப்படின்னு அழைத்தார்கள். அது மட்டுமா, மம்மாவுடைய தாயார் கூட, தன்னை ஈண்டெடுத்த தாய் கூட சரி மம்மா அப்படின்று அழைத்தார். அதனால சிவபாபா என்ன தெரியுமா செஞ்சாரு, தாமே அவரை ஜெகதம்பா, அதாவது உலகத்தினுடைய எல்லா ஆத்மாக்களுக்கு தாய் அப்படின்று அழைத்த பொழுது, இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் அப்படின்று இந்த புத்தகத்தில் அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால பாபாவுடைய, அதாவது பிரம்மா பாபாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய யசோத மையா அவர்களும் அவருடைய மகளும் மருமகளும் பாபாவுடைய உடலின் மூலமாக ஒரு தெய்வீக சக்தி பேசுவதை முதலில் உணர்ந்தார்கள். அந்த வரலாறு கூட சரி ஆதி தேவ் புத்தகத்தில் இருக்கும். அந்த புதிய சக்தியினுடைய குரல் எப்படி தெரியுமா இருந்தது, அதனுடைய இனிமை அப்படியாக இருந்தது. அது மட்டுமா கவிதை நயமாக இருந்தது, அது மட்டுமா அமைதியாக இருந்தது, அது மட்டுமா அன்பாக இருந்தது, அது மட்டுமா கருணையாக இருந்தது. இது போல அவர்களுக்கு அது சிவபாபாவுடைய குரல் தான் அப்படின்று அவர்கள் அனுபவத்தை அளித்தது அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் இந்த ஆங்கில புத்தகம், அதாவது ராஜயோகம் என்ற புத்தகத்தில் அழகாக வர்ணிக்கப்பட்டு வருகிறது. பிறகு எல்லோரும் சரி அதே அனுபவத்தை பெற்றார்கள். அப்போ மம்மா அவர்கள் வந்த பொழுது யோக அந்த யாத்திரைக்கான தெய்வீக ரதம் தயாராகி விட்டது போல எல்லோரும் உணர்ந்தார்கள். அதாவது இன்னொரு அற்புதமான, இந்த சங்கமகத்தில் சரஸ்வதி இல்லாமல் பிரம்மா எப்படி இருக்க முடியும்? கேள்வி. பிரம்ம பாபா இல்லாமல் சிவபாபா எப்படி இருக்க முடியும்? அது ஒரு கேள்வி. அது மட்டுமா,
சிவபாபா இல்லாமல் சங்கமுகம் எப்படி இருக்கும்? அதே போல சங்கமுகம் இல்லை என்றால் நாம் எங்கே இருப்போம்? அதனால அவர் நமக்காக வந்திருக்கிறார் இந்த சங்கமுகத்துல. நாம் அவருக்காக வந்திருக்கிறோம் அப்படின்று சங்கமுகத்துல கும்பமேளா நடக்கின்றது. அது மட்டுமா? இன்னொரு அற்புதமான ஒரு வரலாற்றை சொல்கின்றார். அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக 11 பாகமாக பார்த்து கொண்டு வரும்பொழுது சொல்லியிருந்தார். அவருடைய தந்தை எப்படி செல்வமிக்க குடும்பத்தை இருந்தார்கள் அப்படின்று. அதனால தாதி இருதய புஷ்பா அவருக்கு சமையலறை, அதாவது கிச்சன் வேலைகள் செய்ய தெரியாது. அப்போ ஒரு நாள் வந்து பிரம்மகுமாரி ஒரு கன்னியா வந்து சாதிகா அவர்கள் வந்து பஜ்ரி ரொட்டி தயாரிங்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது பஜ்ரி ரொட்டி என்றால் தமிழ் வந்து கம்பு ரொட்டி, கம்பு சோளம் சொல்லுவாங்க இல்லையா? அது போல. அதற்கு தாதி இருதய புஷ்பா அவர்கள், எனக்கு அது செய்ய தெரியாது அப்படின்று இயல்பாக அவர் பதிலளித்து சொன்னார். தாதி இருதய புஷ்பா அவர்கள். அப்பொழுது அருகில் இருந்த பாபா சொன்னார், குழந்தையே, மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலை அடைய முடியும் அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? பஜ்ரி ரொட்டி, அதாவது கம்பு ரொட்டி செய்ய கற்றுக்கொள்ள முடியாதா என்ன? அப்போ முடியாது என்று சொல்வதே நாத்திகத்தினுடைய ஒரு அடையாளம். தெரியுமா? அதாவது இந்த சங்கமுகத்துல தெரியாத வேலையாக இருந்தாலும், அஞ்சி ஆம் செய்வேன் அப்படின்று சொல்வதே ஸ்ரீமத் அப்படின்னு சொன்னார். வா! உனக்கு நான் வந்து அந்த பஜ்ரி ரொட்டி செய்ய கற்றுக் கொடுக்கின்றேன் அப்படின்று சொன்னார். அப்போ பாபா வந்து தானாக வந்து பஜ்ரி மாவை, அதாவது கம்பு மாவை பிசைந்து ரொட்டி செய்து தவாவில் வைத்தார். பிறகு அவர் திருப்பி இப்பொழுது இதை திருப்பி போட வேண்டும் அப்படின்று நீயே செய் அப்படின்னு சொன்னார். அவ்வாறு சொன்ன பிறகு 2வது ரொட்டியை தயாரிக்க தொடங்கினார். அப்போ பாபா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி, தாதி இருதய புஷ்பா அவர்கள் கவனமாக பார்த்தார். அவர் எப்படி செய்கிறார் என்பதை உணர்ந்து அனுபவத்தை பெற்றுவிட்டார். அதாவது அவர் தந்தையை போல இருந்தார் அப்படின்னு சொல்கின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு வரலாறு பாருங்கள். ரொட்டி செய்ய தெரியாத அவரையே செய்ய வைத்திருக்கின்றார். அப்புறம் இன்னொரு அற்புதமான ஒரு டாபிக். அதாவது வீணாகும் பொருளை சிறந்ததாக மாற்றுதல். அதாவது வேஸ்ட் டூ பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கலை, ஆர்ட். அப்போ ஒரு நாள் தண்ணீர் கொதித்துக் கொண்டிருந்தது. அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் அதை பார்த்து விட்டு வேறு வேலைக்காக சென்றார். அதற்குள்ளேயே சரி அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் ஆவியாகி அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பகுதி கருகத் தொடங்கியது. அப்போ பாபா அதை பார்த்து, குழந்தையே, ஏன் இவ்வளவு விறகை நீ வீணாக எரிக்கின்றாய் அப்படின்னு கேட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா பதில் சொன்னார் பாபாவுக்கு. பாபா, நான் கடமையில் இருப்பவரைத்தான் கவனித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதற்கு பாபா திரும்ப இப்படி சொன்னார், குழந்தையே, எரிந்து கொண்டிருக்கும் விறகை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கூறி ஆயிரக்கணக்கான, அதாவது சாதாரண நிகழ்வுகளின் மூலம் அந்த அசாதாரணமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தார் தாதி இருதய புஷ்பா அவருக்கு, பாபா அவர்கள். அது மட்டுமா, நீ எப்படி பேச வேண்டும், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ எப்படி உடைய அணிந்து கொள்ள வேண்டும், நீ எப்படி உணவு அருந்த வேண்டும் என்பதையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமா, சிறிய செயல்களிலும் சரி தெய்வீக அர்த்தம் இருப்பதை அவர் உணர்த்தினார். அதாவது ஃபாலோ ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. தந்தையை பின்பற்றுங்கள் அப்படின்ற கொள்கையினுடைய பொருள் வந்து முழு வாழ்க்கையும் தெய்வீகமாக மாற்றுவது அப்படின்ட்டு சொல்லி முழுமையாக புரிய வைத்தார். அதாவது இந்த நம்பிக்கை இந்த பூமியே இறைவனுடைய பரிசு என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது சிவபாபாவுடைய அந்த வழியில முழுமையாக நடந்து இறைவனிடம் முழு சரணாகதி அடைவதே உண்மையான ஒரு யோகத்தினுடைய அனுபவம் என்பதை அவர் சுட்டி காமிச்சார். அது மட்டுமா, தாதி இருதய புஷ்பா அவர்கள் இது போல அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரி ஒரு தெய்வீக பாடலாக மாறியது. அதாவது பாபாவுடைய ஒவ்வொரு சொல்லும் சரி, பாபாவுடைய ஒவ்வொரு செயலும் சரி, எப்படி தெரியுமா இருந்தது? அந்த தெய்வீகத்தினுடைய உயிருள்ள சாட்சியாக அவர்களின் கண்முன் வெளிப்பட்டது அப்படின்று அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். பார்க்கலாம்.
நாளைக்கு ஒரு அற்புதமான அந்த அமுதத்தை எப்படி அவர் குடிக்கின்றார். பக்தியில அசுரருக்கு, தேவர்களுக்கு சண்டை வந்தபொழுது அந்த அமிர்தத்தை கொடுத்தார் அப்படின்ட்டு கதை இருக்கும். அப்போ இறுதி புஷ்பா அவர்கள் தன்னுடைய யோகத்திற்கும் அந்த முரளி, சிவபாபாவுடைய வாணி அதன் மீது ஆழ்ந்த அன்பிற்கும் மிகவும் புகழ் பெற்றவர் அப்படின்று நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். அச்சா! ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு அற்புதமாக ஒரு கர்ம யோகா பற்றி நாம் பார்க்கலாம். அது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஓம் ராதே, அதாவது மம்மா அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கின்றார்கள். மம்மா அவர்கள் ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன்பே, அதாவது இந்த பிரஜாபிதா பிரம்மகுமார் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துக்கு வருவதற்கு முன்பே, அதாவது ஓம் மண்டலி அப்போ பாகிஸ்தான் இருக்கும் பொழுது வருவதற்கு முன்பே பிரம்ம பாபாவுடைய மனைவி, அதாவது யசோத மையா, அதாவது மாதாஜி அப்படின்னு அழைக்கப்படுவோம் ஆன்மீகத்துல, அவரை பற்றிய ஒரு தெய்வீக காட்சி அவர் கண்டிருந்தார் ஏற்கனவே. அந்த காட்சியில் எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகவிருக்கக்கூடிய அந்த ஓம் ராதே, அதாவது மம்மா அவர் கிரீடம் சூட்டுவதை பார்த்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி இது. பிறகு ஓம் ராதே அவர்கள் ஆசிரமத்திற்கு வந்து, அது பெரிய ஒரு வரலாறு இருக்கும், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மாமா எப்படி வந்தார் இந்த யக்கியத்திற்கு அப்படின்று ஆதி தேவி ஆதி தேவ் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கும். மம்மாவுடைய இந்த யக்கியத்தில் வந்த பொழுதுனுடைய வரலாறு. அப்போ ஓம் ராதே, அதாவது மம்மா அவர்கள் இந்த யக்கியத்திற்கு வந்த முழுமையாக அர்ப்பணித்த பொழுது யசோதா மையா, அதாவது பிரம்மா பாபாவுடைய யுகல் தான் கண்ட அந்த தெய்வீக காட்சியினுடைய அர்த்தத்தை பிறகு உணர்ந்தார். சங்கமுகத்தில் ஜெகதம்பா சரஸ்வதியாக, அதாவது ஓம் ராதே ஓம் மண்டலியில் நிறைய சேவை செய்து ஆத்மாவாக பிரகாசித்தார். அது எல்லோருக்கும் தெரியும். அதனால பாப் தாதாவுடைய சங்கல்பம் அது கனவு நனவாக்கி விட்டார். இது இந்த யக்கியத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வெற்றி முழக்கம், அதாவது முரசு முழங்கியது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கின்றது. அதனால அந்த மாற்றம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் இளம் வயதிலே சரி அனைவரும் அவரை எல்லோரும் சரி மம்மா மம்மா அப்படின்னு அழைத்தார்கள். அது மட்டுமா, மம்மாவுடைய தாயார் கூட, தன்னை ஈண்டெடுத்த தாய் கூட சரி மம்மா அப்படின்று அழைத்தார். அதனால சிவபாபா என்ன தெரியுமா செஞ்சாரு, தாமே அவரை ஜெகதம்பா, அதாவது உலகத்தினுடைய எல்லா ஆத்மாக்களுக்கு தாய் அப்படின்று அழைத்த பொழுது இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் அப்படின்று இந்த புத்தகத்தில் அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால பாபாவுடைய, அதாவது பிரம்மா பாபாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய யசோத மையா அவர்களும் அவருடைய மகளும் மருமகளும் பாபாவுடைய உடலின் மூலமாக ஒரு தெய்வீக சக்தி பேசுவதை முதலில் உணர்ந்தார்கள். அந்த வரலாறு கூட